வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். பாருங்க, இந்த கார் ரேசிங் கனடாவின் ஒன்டாரியோவில் நடக்க போகிற மிக பிரம்மாண்டமான கார் ரேசிங் திடலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்க்குறதுக்கு ட்ரையல் நடக்க போகுது. பாருங்கள், நவ் கயரிங் போலீஸுக்கு வந்து போலீஸினுடைய ஜீப்புகள் அவர்களும் கண்காட்சி கூடத்தை திறந்திருக்கிறார்கள். பாருங்கள், சகதிகளுக்கு ஓடி பிடிக்கக்கூடியது OPP ஒன்டாரியோ ப்ரொவின்ஸ் போலீஸினுடைய அத்தனை வாகனங்களும் போலீஸ் பாவனைக்குரிய வாகனங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. வந்து பார்க்குறதுக்காக மற்றது கலகம் அடக்கிறதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்குது. கலகம்ன்றது இங்கே கலகம் எல்லாம் இந்த இடர்பாடுகள் வந்ததுன்றதுக்கு பைக்கை பாருங்கள். OPP போலீஸினுடைய எத்தனை 1000 cc பைக், அவ்வளவு ஸ்பீடில் பறந்து போகக்கூடிய பைக் வாகனங்கள் வந்து அவர்கள் கண்காட்சி கூடமாகவும் காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். ரேசிங் நடப்பதற்குரிய அத்தனை ஏற்பாடுகளும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்க திடலில் இருக்கிற இங்கே ஒரு குட்டி கார் ஊந்து போய் பிடிக்கிறதுக்கு அப்படியே உள்ளுக்காலையெல்லாம் ஓடி போய் டக்கண்டு பிடிக்கிற OPPயினுடைய சின்ன கார்கள், அவர்களுடைய வாகனங்கள் எல்லாமே, அதாவது வந்து பயங்கர ஸ்பீடில் போகிற உள்ளுக்குள்ளே எல்லா வசதியும் கொண்ட வாகனங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதை பற்றி காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். இஞ்ச எனித்தான் திறக்கப் போகின்றார்கள். அத்தனை மாயாஜாலங்களும் இந்த பைக்கில் இருக்குது. புது பைக் எனித்தான் திறந்து காட்சிப்படுத்த போகின்றார்கள், மூடி வைத்திருக்கின்றார்கள். இப்படி திடல் முழுவதும் வந்து ஏற்பாட்டாளர்களாக இப்பொழுது பொதுமக்கள் வந்து அனுமதிக்கப்படாத ஆரம்ப நேரம் செய்தி சேகரிப்பாளர்கள் வந்து உள்ளுக்குள்ளே நிற்கின்றார்கள், மற்ற ஒழுங்கமைப்பாளர்கள். மற்றது நான் சொல்ல போகிறேன், இன்றைய வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 14, 2026 வெள்ளோட்டம், அதாவது வந்து இதாக செய்து காட்ட போயினோம். இங்கே பாருங்க, குப்பை தொட்டிலாம் புதுசாக கொண்டு வந்து ராக்கி இருக்குது. அதை விட ஒவ்வொரு திடல்கள், காட்சி திடல்கள், வீடியோ கேமை நீங்கள் அங்கால ரேசிங் முடிஞ்ச பிறகும் என்னவும் பிள்ளைகள் வந்து லைவ் வீடியோ கேம் வந்து விளையாடலாம். அந்த இதுகள் எல்லாம் திடல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கின்றது. எங்கே நடக்க போது, யார் இதை ஒழுங்கமைக்கிறேன்டா, கொண்டா மார்க்கம் கொண்டா வந்து கொண்டா காரனுடைய அந்த ஒழுங்கமைப்பில் தான் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றது. அத்தனை நாட்டு ரேசிங் வீரர்களும் படையெடுத்து வந்து விட்டார்கள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பின்னேரம் வந்து 12:30 PM ட்ரையல் வெள்ளோட்டம் நடக்கப் போகின்றது. இங்கே பாருங்க, அத்தனை கார் ரேசிங் பிரியர்களுக்குரிய ஷர்ட்டுகள், உதாரணமாக கால்பந்து பிரியர்கள் என்றால் தங்களுடைய வீரர்களினுடைய அந்த இதை வந்து அணிவினம், அர்ஜென்டினா அப்படி இப்படி ஸ்பெயின் இதுகளை போடினோம். அதே மாதிரி இங்கே சின்ன சின்ன விளையாட்டுக்கார்கள் பிள்ளைகள் வந்து வேண்டி போகிறதுக்குரிய அத்தனை ரேசிங் கார் மாடல் எல்லாம் விற்பனைக்கு இருக்கிறது. தவற விடாதீங்கோ, கார் பிரியர்கள் மட்டுமல்ல, இப்போ ஒன்று கூடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு 12:30 ஃப்ரீ என்ட்ரன்ஸ், ஃப்ரீ பார்க்கலாம், ஃப்ரீயாக பார்க்கலாம் இன்றைக்கு. ஆனால் நாளைக்கு, அதாவது ஆகஸ்ட் 15, 16 சனியும் ஞாயிறும் வந்து டிக்கெட் தான். அது கொண்டா வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் டிக்கெட் ப்ரைஸ்களை பார்த்து கொள்ளலாம். எல்லாத்தையும் நான் தேடி சொல்ல தேவையில்லை. இங்கே எல்லாம் மேப் எல்லாம் போட போகிறோம், அருகில் பார்க்கலாம், எத்துக்களால் ஓடுதண்டு. அப்படி நவீனமயப்படுத்தப்பட்ட இதில் வந்து பல ரேசிங் வீரர்கள், வெளிநாட்டு ரேசிங் வீரர்கள் வந்து விட்டார்கள். ஏற்கனவே பின்னால் கரவன் வேனுக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், தங்கியிருக்கின்றார்கள். விழா ஏற்பாடுகள் துரிதமாக பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. இன்றைய வெள்ளிக்கிழமை நீங்கள் பார்க்க மாட்டீங்கள். இங்கே பாருங்க, அங்கே இசைகள், அறிவிப்புகள், பெட்டிகள் எல்லாம் தயார் நிலையமிலே இருக்கின்றது. மேடைகளும் போடப்பட்டு அங்கால அறிவிப்பு திடல்கள், இசை கச்சேரிகளுக்குரிய ஏற்பாடு. தனியாக கார் ரேசிங் முடிஞ்ச உடனே என்ன செய்கிறது, வந்தாக்கள் அதுக்குள்ளே சுற்றி திரிய வேணும். பொழுதுபோக்கு இருக்குது, சின்ன பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்கள் இருக்கின்றது. அதை விட சாப்பாட்டு கடைகள், பொழுதுபோக்கு திடல்கள், பேர்கர் கடைகள், பீட்சா கடைகள், மற்றது கார் ரேசிங் சம்பந்தமான கடைகள் எல்லாமே போடப்பட்டிருக்கின்றது. இங்கே பாருங்கள், பொட்கா சோடா கடையை திறந்து வைத்திருக்கின்றது. நீங்கள் ஒரு வெளியக ஒரு பார் மாதிரி, ரெஸ்டாரண்ட் மாதிரி இருந்து அமர்ந்து இதண்டு வரக்கூடிய எத்தனை ஏற்பாடும் தொடங்கி விட்டது. ஜார்ஜ் யூனிவர்சிட்டி, அதாவது மேப்பை பாருங்கள், ஜார்ஜ் யூனிவர்சிட்டி தெரியுது. ஸ்பீக்கரை பாருங்கள், எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறோம். அத்தனை நடமாடும் கடைகள் எல்லாம் வந்து விட்டது, பிரபலமான கடைகள் வந்து விட்டது. ஒழுங்கமைப்பு சும்மா அப்படியே இதாக விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கு. எத்தனை கார்கள், அதாவது உள்ளுக்குள்ள ஓடுற ஸ்ட்ரீட் கார்களை கொண்டு வச்சு கொண்டு ஒழுங்கமைச்சு கொண்டிருக்கிறோம். ஜார்ஜ் யூனிவர்சிட்டி உங்களுக்கு தெரியும், மார்க்கம் பிராந்தியத்தில் கோ ட்ரெயின் ஸ்டேஷன், யூனியன்வில் கோ ரெயின் ஸ்டேஷனுக்கு பின்னால் இது நடக்குது. அதாவது லொக்கேஷனை வடிவாக சொன்னேன்டா, ஜார்ஜ் யூனிவர்சிட்டி, அடுத்தது மார்க்கம் பேன் AM அந்த திடல், அதை விட இங்கால கோ ட்ரெயின் அந்த பிற்பகுதி என்று வைத்துக்கொள்ளுங்கள். அங்கே நீங்கள் போகலாம். இன்றைக்கு போனால் ஃப்ரீயாக பார்க்கலாம். 12:30 ரேசிங் தொடங்க போது.
ஃப்ரீயாக மக்கள் பட்டையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை கட்டைகளும் திறந்திருக்கிறது. கார் பிரியர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் போய் பார்க்கறதுக்கு என்ற அடிக்கடி இது நிகழாது. ஏனெண்டா பெரிய ஒரு உழைப்பு, வருடக்கணக்கான உழைப்பு அங்கே போய் அதை ஏற்பாடு செய்கிறது, கார்கள் இடிபடாமல் சீமெந்தி இருக்கைகளை இதன்றது, அப்புறம் நெட் அடிக்கிறது. இவங்க ஏன் இதை அடிக்கிறாங்க என்று பார்த்தா இதுக்கு தான் அடிச்சிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியுது. அப்படியாக மிகவும் விறுவிறுப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றது. அத்தனை இடங்களும் ஏற்பாடுன்றது பல வருட உழைப்பாக இருக்கும். ஏனென்ற எத்தனையோ மனித பலம், பெரிய பெரிய மிஷின்களை கொண்டு கார்களை ஆக்சிடென்ட் படாமல் கட்டிடங்களை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் வெளியில் நிப்பாட்டி கட்டைக்குள்ளே எல்லாமே இருக்குது. நீங்கள் போய் வாங்கலாம், வாங்கி சுவைக்கலாம். டிஷர்ட்டுகள், மற்றது இந்த அத்தனை இங்கே பாருங்க டிக்கெட் போகிறதுக்குரிய கவுண்டர்லாம் ரெடி, எல்லாம் அத்தனை வீரர்கள் பயன்படுத்தின அவர்களுடைய டிஷர்ட்டுகளும் சேல்களில் போகுது. அதே நம்பரை ஒத்த புதிய டிஷர்ட் எல்லாம் இருக்குது. கார் ரேசிங் ரசிக்கிறவர்களுக்கு தெரியும். அப்படி ஒரு திடல், புது கடைகள் எல்லாம் இப்போ பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கு. அங்கே இங்கே பாருங்க சின்ன ரேசிங் கார் புது மாடல் எல்லாம் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கு. அதை விட பன்னாட்டு ரேசிங் வீரர்கள் ஓடின பெருமதியான அந்த கார்கள், ரேசிங் காரெல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பிரம்மாண்டமான இடுக்கைகளை பாருங்கள், அப்படியே இடுக்கையெல்லாம் செய்தாச்சு. எல்லாரும் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பாருங்கள், அமெரிக்காவிலேருந்து ரேசிங் வீரர்கள் வந்தது. இந்த இதுக்குள்ள ரேசிங் கார் நிற்குது. அமெரிக்கா கொடியை நட்டு விட்டார்கள். அமெரிக்க வீரர்கள், ரேசிங் வீரர்கள் வந்து விட்டார்கள். அவருடைய கார் உள்ளுக்கு அடிக்குது. இதே மாடலில் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மக்கள் படையெடுத்து வர தொடங்கி விட்டார்கள். மாணவர்கள், யூனிவர்சிட்டி மாணவர்கள் அங்கே இங்கே எல்லாம். ஏன்னா இது முதலே எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது தமிழாக்களுக்கு தெரியல. நான் இந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு இதன் தெரிஞ்சு பாருங்க, லைவாக சின்ன பிள்ளைகள் கார் ரேசிங் விளையாடுறதுக்குரிய பந்தல்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. போங்கள், போய் உங்களுக்கு பிடிச்சாலும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்க பாருங்க. BMW புது ரக ரேசிங் கார் நிற்கு. ரேசிங் இல்லை, அந்த இதுகளுக்கு பாவிக்கிற கார், ஃபீஸா கடைகள் இங்கே பாருங்க. தொலை உடனே லைவில் போடுறதுக்கு எல்லாம் கொண்டு வந்து தொலை தொடர்பாக நடமாடு எல்லாம் கொண்டு வந்து பிட் பண்ணியாச்சுது. மக்கள் இப்போ மாணவர்கள், மக்கள் குழந்தைகளையும் தள்ளி இழுத்து கொண்டு வெறியினம். ஏனண்டா இன்றைக்கு பார்க்குறது வெள்ளோட்டம், ட்ரையல் போட போயினம். ஆனால் அது ஃப்ரீ என்ட்ரன்ஸ் டிக்கெட். ஆனால் சாட்டர்டே சண்டே ஆகஸ்ட் 15, 16 இங்கே பாருங்க, இருக்கைகளை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் பேனரெல்லாம் கட்டப்பட போகுது. எல்லா இருக்கைகளும் இருந்து பார்க்குறதுக்கு. இது மட்டும் இல்லை, எங்கெங்கே கார்கள் பல இடங்களுக்கான சுற்றி பேர மோடி அந்தந்த வெவ்வேறு இடங்களெல்லாம் போட்டுக்கணும். இங்கே மேலே சில கூடங்கள், ஆத்துகள், இதுகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. இஞ்சில் பாருங்க இப்படி கார் அடிபடாமல் சீமெந்து பந்தல்கள் குறுகிய இடத்துக்கால சீறி பாஞ்சு கொண்டு போகுதுனாலே இன்றைக்கு கார் பாருங்க. ஆஹா, எல்லா ஒழுங்கமைப்பும் பரபரப்பாக. இஞ்சது பாருங்க, ரோட்டை பாருங்க. எங்கே லொக்கேஷனை சொல்கிறேன், YMCA போகிற ரோட்லேருந்து கெனடியன் YMCA அந்த லொக்கேஷன். நீங்கள் அதால் விரையிலாது சுற்றி தான் பெறணும். அப்போ இடங்களை பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டுனுங்கேண்டா ஜார்ஜ் யூனிவர்சிட்டி, மார்க்கம், ஃபேன் AM, மற்றது YMCA, அடுத்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு பின்னால் யூனியன்வில் இதில் நடக்க போகுது. ரோட்டெல்லாம் விரிச்சோடு. இங்கே பாருங்கள், டிராஃபிக் மாற்று பாதைகள் இவ்வளவு டிராஃபிக் நிற்குது. டிராஃபிக் எல்லாம் போகிறதுக்கு அங்கால ரோட் பிளாக் பண்ணினபடியாக டிராஃபிக், அதில் கொஞ்சம் நேரம் டிராஃபிக்காக கிடந்தது. ஓகே என்று பார்த்தா ஏஞ்ச மக்கள் வர தொடங்கி விட்டார்கள். திருப்பவும் பாருங்க சொல்கிறேன், இங்கே அமர்ந்து விட்டார்கள். ஒரு லொக்கேஷனில் அமர்ந்து விட்டார்கள். முதலே இடத்தை பிடித்து விட்டார்கள். இன்னும் இங்கே பாருங்க, யூனிவர்சிட்டி பிள்ளைகள் இவையெல்லாம் கொண்டிருக்கணும். பிள்ளைகளையும் குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வருகினோம். ஏற்பாட்டாளர்கள் பற்றப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஜார்ஜ் யூனிவர்சிட்டியினுடைய அத்தனை பல்கலைக்கழக மாணவர்கள் படை சூழ்ந்து ரசிப்பதற்கு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டவர்கள் எல்லாம் கெலியில எல்லாம் நோட்டம் விட்டு கொண்டிருக்கிறோம். கெலி இந்த உளவு இடத்தையும் நோட்டம் விடும். என்ன நடக்குது, ஏர் ஆக்சிடென்ட் பட்டது, கொண்டது, எங்கே போனது, டாக்டர் ஆம்புலன்ஸ் எல்லாம் எத்தனையோ வகையாக ரக்கி விட்டுருக்குது. ஆம்புலன்ஸ்கள் சொல்ல எண்ணில்லாத அளவுக்கு கொண்டு ரக்கி இருக்கு. உடனே கார் வீரர்கள், ஆக்சிடென்ட் பட்ட வீரர்கள் எல்லாம் ஒன்டாரியோ ஹோண்டா டீலர்ஸ், இந்த ஒன்டாரியோ ஹோண்டா நிறுவனம், ஹோண்டா என்ற நிறுவனம் நடத்துகின்றது. இங்கே பாருங்க, இடுக்கைகளை போட்டாச்சு. ஹெலி அங்கே நோட்டம் விட்டு சுற்றி பார்த்து கொண்டிருக்கும். என்ன நடக்குன்னு ஒரு அரும்பு கூட அசையாமல் பார்த்து கொண்டிருக்கும். இங்கே பாருங்க, இவ்வளவு பேர் இருந்துட்டு முதல்ல இடத்தை பிடிச்சி
ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த தெருவாளான் ரேசிங் கார்கள் சீறி பாய போது இது பெரிய திடல் என்னென்னா முக்கியமான வளைவு பகுதி என்றபடியோ இதாலான் சீறி பாய போது ஏர் வெளில போயின்னு அங்கே எல்லாம் குளிர்பானம் எல்லாம் இருக்குது. நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ட்ரெயின் தான் ட்ரெயின் ஸ்டேஷன் வந்து ரங்கினம் எல்லாரும் பார்க்குறதுக்கு ட்ரெயின் நீங்கள் ட்ரெயினில் வந்து டக்குன்னு கூட வந்து அமர்ந்து கொள்ளலாம். பின்னுக்கு இருக்குது. ஓஹோ எவ்வளவு யூனியன் வில் கோ ஸ்டேஷனுக்கு பின்புறமாக பிரம்மாண்டமான இருக்கைக்கு வந்து பார்க்கலாம். அப்போ ட்ரெயினில் வரது சுகம் நீங்கள் வேறு இடத்துலையும் பார்க்கிங் பண்ணி வரலாம். டிக்கெட்டுகளை பற்றி பாருங்க. நான் பக்கத்தில் ஹோண்டா வெப்சைட்டுக்குள்ளே போனால் கார் ரேசிங்னு சர்ச் பண்ணிங்களான்னு நீங்கள் டிக்கெட் ப்ரைஸை பார்க்கலாம். இன்றைக்கு ஃப்ரீ. நான் உங்கள் மதுசூதன் நேரடியாக உங்களுடன் தகவலை பதிவேற்றுகிறேன். மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.